ரிஷபராசி நேயர்களே, ஆடி மாதம் எப்படி இருக்கும்? சிறப்பாக இருக்கும். கவலையெல்லாம் விட்டுருங்க. சுக்கிரன் உங்கள் இடத்துலையே தான் இருக்கார். கிருத்திகை நட்சத்திரம், மிருகசீரிடம் மற்றும் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ரோகிணி சந்திரனுடைய நட்சத்திரம் இங்கே தான் இருக்கார். முழுமையாக 4 பாதங்களும் இருக்கக்கூடியது. 2ஆம் இடத்துல குரு. அதனால் ஆடி என்ன ஆவணி என்ன நல்லா இருக்குன்னு அர்த்தங்க. அருமையான மாதம். பெண்களால் லாபம், நல்ல முன்னேற்றம், வருமானம் நிறைய வரக்கூடிய அமைப்பு. 3ஆம் இடத்துல சூரியன் புதன் சிறப்புங்க. தந்தை வழி, தகப்பன் வழி, அதே போல் தாய் வழியிலேருந்து ஒரு நல்ல செய்தி வரும். மாமனால் உங்களுக்கு உபயோகம் உண்டு. வருமானம் ஈட்டக்கூடிய மாதம், காசு பணம் புழங்கக்கூடிய மாதமாக ஆடி மாதம் இருக்குது. பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கெல்லாம் போவீங்க. ஏதாவது நீங்கள் இந்த ரிஷபராசி நேயர்கள் ஏதாவது வெளியூர் போகலாமா, எங்கேயா கோயிலுக்கு போகலாமா, அது ஒரு இப்போ திருச்செந்தூர்லாம் போனால் நல்லா கடல் எல்லாம் குளிச்சுட்டு ஜாலியாக வரலாம். இது போல் டூர் மாதிரி இருக்கிற கோயிலுக்கு போகக்கூடிய அமைப்பெல்லாம் நீங்கள் ஏற்படுத்திக்கலாம். இந்த ஆடி மாதம் சிறப்பாக இருக்கும். குழந்தைகள்னால நல்ல பெயர் வாங்கக்கூடிய அமைப்பு, அமோகமான வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு. வேலையே இல்லைங்க, உத்தியோகத்துக்காக போராடி நிறைய இன்டர்வியூ என் பையன் போயிட்டு இன்னும் கிடைக்கல அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ஆகஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வீக்லேயே கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. கூப்பிட்டோ அல்லது கமெண்ட் பாக்ஸ்லேயே போடுங்க நீங்கள். ஏன்னா கிரக கோச்சாரம் அவ்வளவு நல்ல ஒரு அமைப்பில் இருக்குது. 4ஆம் இடத்துல செவ்வாய் கேது. அம்மாவுக்கு இரத்த சம்பந்தமான ஒரு பிரச்சனைகள், வயிறு அல்லது ஹார்ட் ப்ராப்ளம் ஏதாவது இருந்தால் உடனே போய் டாக்டருக்கு பாருங்கள். தாய்க்கு கொஞ்சம் உடல் உபாதைகள் உண்டு. ரிஷபராசி நேயர்களுக்கு தாயின் வழியில் இருந்து ஏதாவது ஒரு விஷயங்கள், ஒரு கெட்ட செய்தி கூட வரலாம். சனி பகவான் 4ஆம் இடத்துல வக்ரமாயிருக்கார். 12ஆம் இடத்துக்கு உரிய அவர் உங்களுடைய விஷயத்தில் எப்படியெல்லாம் பயன்பாட்டுக்கு வரார் அப்படின்னா, ஏன்னா 12ல் சனி பகவான் நீச்சம், 11ஆம் இடத்துல அது வக்ர பெற்று இருக்கார். ஸோ 11இல் லாபஸ்தானத்தில் இருக்கார். அந்த லாபம் எப்படி கொடுப்பார்னா, தொழில் சார்ந்து இருக்கலாம், தொழில் மாற்றத்தினால இருக்கலாம். நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு அவசியம் ஆடி 18க்கு மேலே நீங்கள் முயற்சி எடுங்க. 18 அப்படிங்கிறது ஒரு போர்க்களமான ஒரு விஷயங்கள். ஸோ அந்த நாட்களை தாண்டிட்டு நீங்கள் முயற்சிகளை எடுங்க. ஆவணியில் நீங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புக்கு அடிக்கல் நாட்டலாம். திருமணம் சார்ந்த விஷயங்கள், சுக்கிரன் உங்கள் இடத்துல இருக்குது. திருமணம் சார்ந்த விஷயங்கள் பேசுகிறது, ஏதாவது ட்ரெஸ்ஸஸ் பட்டு சேரையெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறது, நகை வாங்கிறது, இதெல்லாம் ஆடி 18க்கு அப்புறம் செய்யலாம். அதெல்லாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். அதே போல் ராகு உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். அப்போ தொழிலில் ஒரு ஏற்றம் மாற்றம், தொழிலுக்காக சில அலைச்சல்கள் ஏற்படும். அந்த பிரயாணம் பயணம் நிறைய ஒரு திடீர்னு எனக்கு இந்த ப்ரமோஷன் கிடச்சிருச்சுங்க, அல்லது திடீர்னு இந்த இடத்துக்கு எனக்கு மாற்றம் கிடச்சிருச்சு அப்படின்னு ரிஷபராசி நேயர்கள் சொல்லக்கூடிய அமைப்புக்கு வரும். அதெல்லாம் நீங்கள் இந்த மாதம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கூட அது கிடைக்கக்கூடிய அமைப்பை தரும். சூரியன் புதன் 3ஆம் இடத்துல இருக்கிற கையெழுத்து, அதாவது ஒரு டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுறதோ அல்லது அரசியல் துறை ஒரு அங்கீகாரம் இருக்கக்கூடிய அமைப்பில் நீங்கள் ஜாபில் இருந்தீங்கன்னா சைன் பண்ணும்போது கவனமாக டாக்குமெண்ட்லாம் கொஞ்சம் ஒரு ரீட் பண்ணிவிட்டு நல்லா இருக்கா, நம்ம கேட்கக்கூடிய அமைப்பில் அதெல்லாம் இருக்கான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை படித்து பார்த்துட்டு சைன் பண்ணுங்கள். அது மட்டும்தான் உங்களுக்கு. கடன் வாங்கக்கூடிய விஷயங்கள்லையும் கவனம் தேவை. கடன் கொடுக்கல்லையும் நீங்கள் நமக்கு கோச்சார கிரகங்கள் இருந்தாலும் சுய ஜாதகத்தில் நல்லா இருக்கா, தசா புத்தியெல்லாம் பார்த்துட்டு கடனை கொடுங்க. ஏன்னா இந்த ரிஷப ராசிக்கு நிறைய விஷயங்கள் இந்த தடவை நிறைய இந்த 4-5 மாதமாக கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேற்றங்கள் உண்டு, வருமானம் உண்டு, பண வரவு உண்டு. அப்போ இந்த மாதிரி பணம் வரும்பொழுது நம்மளை மீறி செலவுகளை செய்யக்கூடிய ஒரு எண்ண ஓட்டங்கள் இருக்கும். அதுக்கு நம்ம தான் அது சரியாக இருக்கா, அது மீண்டும் நமக்கு வருமா, அதனால் ஆதாயம் உண்டா, இத்தனை நம்ம அனலைஸ் பண்ணணும். நம்ம எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி கடகடன்னு செஞ்சுட்டு அப்புறம் பின்னாடி மாட்டிக்கக்கூடாது கடன் பிரச்சனையில். சர்பதோஷத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம். அப்போ நாகத்துடைய சாரமாக இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு மிக சிறப்புங்க. ஸ்ரீரங்கநாதர்லாம் போயிட்டு வாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ, திருமணம், குழந்தை பாக்கியம். இந்த குழந்தை பாக்கியத்துக்கு திருச்சி ஸ்ரீரங்கத்தில் சுற்றி வளம் வரும்பொழுது தனி சன்னதியாக சின்னதாக ஒரு அழகாக ஒரு சன்னதி இருக்கும். அதில் ஆஞ்சநேயர் சுவாமி வால் ஆஞ்சநேயர் மணி கட்டுவாங்க. அந்த மணி குட்டி குட்டி மணியாக வாங்கி கட்டுவாங்க. நீங்கள் என்ன பிரார்த்தனை, குழந்தை உபாதைகள் ஏதாவது இருந்தாலும் சரி,
குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கனாலும் இந்த ஆடி 18க்கு அப்புறம் ஒரு வியாழக்கிழமை போயிட்டு குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டிக்கிங்க. நிறைய பேர்த்துக்கு நம்ம கோயில் சார்ந்து தான் பரிகாரம்லாம் சொல்லிகிட்ருக்கோம். அப்போ அந்த குழந்தை பாக்கியம் சீக்கிரமாக கிடைக்கும். அந்த ஆஞ்சநேயர் அத்தனை வலிமை வாய்ந்தவர், நிறைய விஷயத்துக்கு உடனே கைங்கரியம் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு சுவாமி அப்படின்னு சொல்லலாம். அந்த சுவாமிகிட்ட வழிபாடு எடுங்க. மேற்கொண்டு சந்தேகம் இருந்தால் டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது, கேட்டுக்குங்க. ஆடி 18 அன்னைக்கு பெண்கள், ஏன்னா சந்திரன் உச்சம், சுக்கிரன் இந்த இடத்துல இருக்கார். பெண்கள் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் பண்ணிக்கங்க, நல்லது. பெண்கள் திருமணம் ஆகாத பெண்களுக்கு இந்த ஆடி 18 காவேரி கரை நதிக்கரையில் இருக்கக்கூடிய அமைப்பில் போயிட்டு நீங்கள் சப்த கன்னிமார்னு அந்த மணல் வைத்து அதுக்கு நிறைய பூஜை விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு குலதெய்வம் சார்ந்து மாறுபடும். அதனால் யாருக்கு எப்படி வழிபாடு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க. நாங்கள் எப்படிங்க இந்த 18 அன்னைக்கு இந்த நட்சத்திரம், ஸோ எப்படி வழிபாடு எடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் ஆடி 18ம் ஆடி அமாவாசையும் நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப விசேஷமாக நீங்கள் வழிபாடு எடுத்தாலும் பரிகாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஸ்ரீரங்கநாதர் போய் வழிபாடு எடுங்க. வெள்ளிக்கிழமை தாயாருக்கு தாமரையும் ஸ்ரீரங்கநாதருக்கு துளசி கற்கண்டு மல்லிகைப்பூ கொடுத்து வழிபாடு எடுங்க. கருப்பு ஆடை வேண்டாம். மற்றபடி சுக்கர ஓரையிலேயோ அல்லது குரு ஓரையிலேயோ நீங்கள் போய் வழிபாடு எடுக்கும்போது சிறப்பாக இருக்கும். அற்புதமான ஏழுதலை நாகமாக படுத்திருக்கக்கூடிய ரங்கநாதர் உங்களுக்கு அனைத்து சுபகாரியத்தையும் சுப நிகழ்ச்சியையும் எதிர்பார்ப்புகளையும் நடைபெற அவர் ரொம்ப உங்களுக்கு நிறைய பிளெஸ்ஸிங் கொடுப்பார். அதனால் எம்பெருமான் வாரி வழங்கட்டும் ஆடி மாதம் அப்படிங்கிற வாழ்த்தி வணங்கி திருச்சிற்றம்பலம். வாழ்க வளமுடன். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மேசம் முதல் மீனம் வரை நம்ம கோச்சார கிரகத்துடைய பலாபலன் என்னென்னா 40%. நம்மளுடைய ஜாதகத்துடைய முழு பலனை பார்க்கணும், முழுசாக நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா தசா புத்தி, அந்தரநாதன், புத்திநாதன் எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். கிரகத்துடைய அமைப்பில் ஜனன ஜாதகத்தில் எப்படி இருக்குதோ, என்ன தோஷத்தில் இருக்குதோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ பொதுவான பலனும் பொதுவான இந்த மாதம் தமிழ் மாதத்துடைய பலாபலனுக்கான பரிகாரம் தான் சொல்லியிருக்கோம். அப்போ நமக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன, நமக்கு விமோச்சனம் என்ன, எது காரிய சித்தி ஆகும், இந்த மாதம் ஆகட்டும் இந்த வருஷம் ஆகட்டும் எப்படி நம்மலாம் எடுக்கணும், நம்ம பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்னா உங்களுடைய முழு ஜாதகத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும். டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது, பார்த்துக்குங்க. இந்த பதிவுகள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன சொன்னதும் அதுக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேட்கலாம், சொல்லலாம். உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்காக தான் கிரகத்தை வழிபாடு எடுத்துக்கிட்டு நம்ம முழு பலனை சொல்லிகிட்டு இருக்கோம். எல்லாருமே பயன்பட்டுக்குங்க. நம்ம ஏதோ ஒரு தேவைக்கோ நம்ம ஏதோ ஒரு எதிர்பார்ப்புக்கு தான் இருப்போம். அது அத்தனைக்குமே சொல்யூஷன் உண்டு. அது ஆன்மீகம் சார்ந்து கோயில் வழிபாடாக இருக்கலாம், அல்லது நமக்கு ஒரு நியூமரலாஜி படி ஜெயிக்கலாம், அல்லது மோதிரம் எந்திரம் போட்டு கொடுக்கறது, எப்படி நம்ம தாந்திரிக மூலியமாகவோ உலகியல் வாழ்வியல் ஜோதிடம் மூலியமாக உங்களுடைக்கு என்ன ஜாதக கட்ட அமைப்புக்கு எது கரெக்டாக சக்ஸஸ் ஆகுமோ அதை நம்ம செய்து தருவோம் முறைப்படி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.